கரூர் மாவட்டம் கரூர் அருகே உள்ள வெண்ணெய் மலைன்னு சொல்லிட்டு ஒரு அங்கே பாலசுப்ரமணியம் கோவில் இருக்கு. இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு. இந்த நிலங்களை தனி நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லுது. நீதிமன்றத்தை கடவுளின் சொத்துக்கு நீதிமன்றமே காவலன்னு சொல்லிட்டு இந்த தொடர்பாக உடனடியாக ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட வேண்டும், எடுக்காத அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அது பின்னால் நடக்கப்பட்ட அரசியல் தலைவர்களின் போராட்டங்கள் மற்றும் எல்லா தரப்பு மக்களும் போராடினார்கள். ஏன் போராடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையினர் நபர்கள் அரசியல்வாதிகளாக இருக்காங்க. இன்னொருத்தர் தொழிலதிபர்களாக இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அதில் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறனால என்ன ஆகுனா, இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்போட அதிகாரிகளால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அதனால தான் இயலாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நீதிமன்றம் சாதாரண மக்களுக்கு நீதிமன்றமே பாதுகாப்பு. அப்படிப்பட்ட இந்த நிலையில இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தன்னோட வருத்தையும் தெரிவிச்சிருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீதிமன்றம் இந்த கரூர் வெண்ணெய்மலை கேஸ்ல சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவா சில விஷயங்களை குறித்து ரொம்ப அதிர்ச்சி அளித்து அவர்கள் சில விஷயங்களையும் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு கடவுள் அவருக்கு ஓட்டுரிமை கிடையாது, ஏன்னா தெய்வம் ஓட்டு போடாது, அதனால தெய்வம் ஓட்டு போடாது அப்படிங்கிறதுனால நீங்க அவரை பத்தி கவலைப்படல, பாவம் ஏழையான கடவுள் அவர் பண்றது இல்லை. ஆனா மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, உனக்கு உங்களுக்கு ஓட்டுன்னு ஒண்ணு அவங்கள வச்சு இருக்கு, அதனால நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களா? ஆனா அரசியல் அமைப்பு சட்டம் அவர் அதை சொல்லவில்லை, அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிதான் அரசியல் அமைப்பு சட்டம் பேசுகிறது. அதனால நீங்க அப்படியெல்லாம் அதை விட்டுவிட முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய HRNC சட்டமும் நம்மளுடைய சட்டங்கள் என்ன சொல்லுகிறதுனா, கோவிலினுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொன்னா அது இறைவனுக்காக கொடுக்கப்பட்டது, அது வேற யாரும் ஆக்கிரமிப்பு. அதனாலதான் ரொம்ப தெளிவா கோவில் சொத்துல நீ போய் காலேஜ் கட்டுறேன், நான் சினிமா தியேட்டர் கட்டுறேன், இல்லைன்னா வணிக வளாகம் கட்டுறேன்னா அதை கட்ட முடியாது. ஏன்னா நம்மளை மாதிரியான பல பக்தர்கள் அவர்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பேர்ல எழுதி வச்ச சொத்து அது எல்லாமே. அப்ப அதனாலதான் இறைவன் அவர் ஒரு டெய்டி என்பது ஒரு அதாவது அரசியலமைப்பு சட்ட ரீதியாக அவர் அந்த நபருக்கு ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவர் தான். அப்படிங்கும் பொழுது நீங்க அவருக்கு ஆனா என்ன அவருக்கு பிரத்யட்சமாயி ஒரு கேஸ்ல ஓட்டுக்கு தேர்தல் ஓட்டளிக்க முடியாது அவருக்கு. அதனால நீங்க உங்க இஷ்ட பிரகாரம் பண்றீங்களா, அதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, பல முன்னாள் அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறம் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறது. ஆனா இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு அப்படி நடக்கிறதில்ல, இது பல ஆண்டுகளாக இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம அந்த பெரியகுளம் பக்கத்துல தாமரை குளம்னு ஒரு பகுதி இருக்கு, அது ஒரு குன்று மாதிரி இருக்கு. அந்த குன்றுல வெங்கடாஜலபதி கரடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வெங்கடாஜலபதி கோவிலும் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பலது இருக்கு. அந்த மலை அடிவாரத்துல, இந்த குன்றினுடைய அடிவாரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாசில்தார் நகர் அப்படின்னு இருக்கு. இந்த தாசில்தார் நகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கோவிலோட நிலம் தான். இது அந்த காலத்திலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்றது, அந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து அதை அரசு ஊழியர்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை மாத்திருக்கிறாங்க, பட்டா மாத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான பல பில்டிங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு தான் வருகிறது. அதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே வெங்கடாஜலபதி கரடுல இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதி ஒரு கிறிஸ்துவ காலேஜ் ஆக்கிரமிச்சிருக்கிறது. அது பத்தாதுன்னு கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் பின்னாடி நடந்து போனோம்னாலே இப்ப புதுசாக ஒரு தர்காவை வைத்து அங்க நாங்க அந்த இடத்தையெல்லாம் அவர்கள் ஒரு பக்கம் ஆக்கிரமித்து வருகிறார்கள். இப்படியாக யாரும் கேட்பாரத்து இன்னைக்கு கோவில் நிலங்கள் என்பது ஈஸியா ஆக்கிரமிக்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடம் எதுடானா அது கோவில் நிலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே கோர்ட்டு பல தடவை எவ்வளவு ஆக்கிரமிப்பு நிலங்கள் இருக்கு, எவ்வளவு மீட்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு எவ்வளவு நிலைமை என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத எல்லாத்தையும் வெப்சைட்ல போட வேண்டும் என்று சொல்லி பலகாலம் சொல்லியும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அடிக்கடி நம்ம பாபு அல்லையோ பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்பப்போ இது ஆன்மீக ஆட்சி, புரட்சி ஆட்சி, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இத்தனை ஆயிரம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கதைகளை சொல்லி கொண்டு இருப்பார். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த கும்பாபிஷேகம் நீங்க எப்படிங்க பண்றீங்க?
அரசு கையில இருந்து பண்ணல, உங்க கையில இருந்து நீங்க ஒரு பணம் காசு போட்டு நீங்க பண்ணல. கோவில் பணத்தை எடுத்து நீங்க பண்றீங்க ஒண்ணு. இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இதுக்கு டொனேஷனா வாங்கி நீங்க பண்றீங்க. அப்படியே நீங்க பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் நீங்க எக்கச்சக்க கமிஷன் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் கும்பாபிஷேகம் ஏதாவது ஒரு நாள் பார்த்து அந்த திருப்பணி முழுமையாக முழுவடைந்த பிறகு அதை பரிபூரணமாக சரி செய்துட்ட பிறகு அப்புறம் நீங்க கட்டுறீங்க, அப்புறம் கும்பாபிஷேகம் எடுத்துறீங்களா? அதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு சௌரியமோ அன்னைக்கு கும்பாபிஷேகம். அந்த அன்னைக்கு கோவில கட்டின எப்படி கட்டியிருக்காங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. கோவில கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு மாசத்துலயே கோபுர கலசம் கீழே விழுந்து உடையும். அதை பத்தி நீங்க கவலைப்பட போறது இல்லை. இதுல நாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம், கும்பாபிஷேகம் சொல்லணும்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறீங்க? கோவில்ல தேரு, அந்த தேரை நாங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே தேர் ரெடி பண்ணி தருவோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல பெருசாலாம் எழுதியெல்லாம் வைப்பீங்க, போர்டே எழுதி வைப்பாங்களாம். ஆனா அந்த தேரே ரெடி பண்ணாம அதை அம்பாள் தேரை ஈஸ்வரன் தேரோடய நடத்தி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அம்பாள் தேர் ஏன் வரலன்னு எவனாவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க ஒரு பக்தர்னா உடனே அவரை கைது பண்ணிருவீங்க, அவன் வாய் அடைச்சிருவீங்க. இதுதானங்க உங்க கோயில நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இதுக்கு ஆன்மீக ஆட்சின்னு சொல்லி யாரை ஏமாத்துவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நீதிமன்றத்துல இப்ப இன்னைக்கு இந்த கேஸ் வந்துருச்சு. இப்ப இந்த கேஸ்ல இன்னைக்கு இவ்வளவு தூரம் இது ஏற்கனவே இந்த என்க்ரோச்மெண்ட் முழுக்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு பல வருஷம் ஆச்சு. ஆனா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அந்த எந்த ஆக்ஷன் எடுக்கலங்கிறதுக்காக திரும்ப அவர் கண்டெம்ட் போடுறாரு கோர்ட்ல. அந்த கண்டெம்ட் கேஸ்ல தான் இப்ப இவ்வளவு தூரம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இது சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு டெமோக்ரஸிக்கு இல்லாம மோபோக்ரஸிக்கு இன்னைக்கு சட்டங்கள் வளைந்து கொடுக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி இல்லாம இன்னைக்கு அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இந்த கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? இன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, இந்த கண்டெம்ட் தான். நீங்க இனிமே இந்த கண்டெம்ட்ல இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க கொடுங்க. இனி 6 மாசத்துக்குள்ள இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் நீக்கப்பட வேண்டும். அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் நீக்கப்பட்டதற்கு நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு கோர்ட்ல ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், ஸ்டேட்டஸ் கோ என்னன்னு சொல்லி நீங்க தரணும். இதெல்லாம் இப்ப நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் யாராச்சும் ஃபாலோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கண்டெம்ட்டுக்கு நீங்க ஒரு இது வரைக்கும் அறநிலையத்துறையில எத்தனை கேஸ் நம்ம பார்த்திருப்போம்? ஏதாவது ஒரு கேஸ் இல்ல, எல்லா கேஸுமே கண்டெம்ட். ஆல்மோஸ்ட் பாதி கேஸ் கண்டெம்ட். அப்போ அந்த கண்டெம்ட் வரதுல ஏதாவது ஒரு கேஸ்லயாவது இது கண்டெம்ட், இது பண்ண அதிகாரிகளை நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு தண்டனை, இதுக்கான நஷ்ட ஈடு இத்தனை கோடி ரூபாய் கட்டு எங்க நடந்திருக்கா? ஏதாவது பார்த்துருக்கோமா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இதுலயும் அதே தான். என்ன இந்த கேசுகளை போடக்கூடிய இந்துக்கள் என்ன நினைக்கலாம், கோர்ட்ல இப்ப நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு, நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை என்னைக்கு தீர்வாகும், என்னைக்கு அது சரிபடுத்தும், அது என்னைக்கு அது சால்வ் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்ப திரும்ப மேல்முறையீடு இதே தான் போயிட்டு இருக்கணும். கேட்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் அப்படித்தானே. இப்ப பாருங்க, கோவிலுடைய உபரி நிதியிலிருந்து எடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா புஸ்தகங்கள்லாம் வெளியிடுகிறாங்களாம், ஆன்மீக புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள். கோவில் உபரி நிதியிலிருந்து எடுத்து வெளியிடுகிறார்களாம். அப்ப அந்த புத்தக வெளியீடுல இப்ப கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுபவன் முட்டாள் அப்படின்னு எல்லாம் பேசுன ஈவேரா போட்டோவை அந்த புக்ல வைப்பாங்களாம். அந்த அதுக்கான ஒரு விளம்பர நோட்டீஸ்ல அவர் போட்டோ வைப்பாங்களாம் புஸ்தக வெளியீடு இதுல. அதுக்கடுத்து கோவில சாமிய கடவுளை இந்துக்களை இழிவாக பேசி அண்ணாவுடைய போட்டோ வைப்பாங்களாம். ஸ்ரீரங்கம் கோவிலையும் சிதம்பரம் நடராஜன் கோவிலையும் என்னைக்கு நான் வைத்து அதெல்லாம் புழக்கிறேனோ அன்னைக்குதான் என்னுடைய நல்நாள்னு சொன்ன கருணாநிதியோட போட்டோ அதுல இருக்குமா. குங்குமத்தை நெத்தியில வச்ச விபூதியை அழிக்கக்கூடிய ஸ்டாலின் போட்டோவை அவர் போடுவாங்களாம். அவர் திறந்து வைப்பாராம், இந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுவாராம். அப்ப இதுக்கு ஸ்டாலின் இதை திறந்து வைப்பாராம். இந்த புத்தகத்தை திறப்பிலாக்க அவர் வருவாராம் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இந்த புத்தகங்கள்லாம் ஏற்கனவே அதாவது சிலதெல்லாம் இ காப்பியாக கிடைக்கக்கூடியது அல்லது பப்ளிஷ் ஆனக்கூடியது, அந்த மாதிரி புக்கில் திரும்ப ரீபப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுல அரிதான புத்தகங்கள் அப்படின்னு எல்லாம் வேற போடுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கோயில்ல வச்சு வித்து இந்த காசு எங்க போகும்? இது கோயில் கணக்குக்கு போதா, HRNCக்கு போதா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் எழுகிறது. இந்த கேள்வி எல்லாமே இன்னைக்கு திரு TR ரமேஷ் அவர்கள் கேட்டிருக்காரு இந்த விளம்பரத்தை எல்லாம் போட்டு. அப்ப என்ன ஒரு அநியாயம் பாருங்க. கோவிலை வைத்து கொண்டு இவர்கள் எப்படி கொள்ளையடிக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இதையெல்லாம் போய் உங்களால சர்ச்சிலையோ மசூதியிலயோ நீங்க பண்ண முடியுமா?
அது சற்று உங்களால இதுவரைக்கும் கண்ட்ரோல் எடுக்க முடியும். உங்க கண்ணு முன்னாடி பல முறைகேடுகள் வருது, வன்முறைகள்லாம் நிகழுது. நீங்க எதுக்காவது HRNC மாதிரி எதுக்காவது ஒரு போர்டு நீங்க இது வரைக்கும் அமைச்சிருக்கீங்களா? அதுக்கு கொலை முயற்சி கொலை முயற்சி நடந்தது. டயோசிஸ்ல எப்படி சண்டைகள், கொலை முயற்சி, வன்முறை என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா காரணம் அத்தனையும் ஊழல்னாலதான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் அரசாங்கம் மீது அதுவரை தலையிடவில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நீதிமன்றங்களும் இது வரைக்கும் எந்த ஒரு கடுமையான தண்டனையும் எந்த அதிகாரிகள் மேலும் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. அதனால எப்ப நீதிமன்றத்துல இந்த வழக்கு போகுதோ அப்ப இந்த அதிகாரிகள் மீதெல்லாம் ஒரு நடவடிக்கை என்பதை, கடுமையான நடவடிக்கை என்பதை எடுக்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா நானும் ஒரு கேஸை போட்டேன், அந்த கேஸ்ல எனக்கு சாதகமா தீர்ப்படுதுன்னு நான் ஒரு திருப்தி பட்டுக்கலாமே தவிர இதை நான் இந்த சொத்துக்களை மீட்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்படியே நாளுக்கு நாள் இந்த கோவில் சொத்துக்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிப்பிலும் இப்படி போய்கொண்டிருந்தால் நாளைக்கு இந்த கோவிலை யார் காப்பாற்றப் போகிறார்கள் அப்படி என்கிற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. கோவில் பாழடைந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்கள் அந்த கோவிலுக்கு வழிபடுவதற்கு உங்களுக்கு தெய்வம் கூட இருக்க போவதில்லை. இந்த நிலையை நோக்கி இன்னைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த திராவிடம் என்பது ஒழிந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கோவில்களை மீட்க முடியும். அதனால் சிந்தித்து வாக்களியுங்கள்.